ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பேச போகிறது செல்ஃப் லவ் ஜேர்னியோட ஸ்டேஜ் 2 பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸ்டேஜ் 2 பேசுகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் 1ல் நான் லாஸ்ட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு எனக்கு 2-3 ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிது. ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்குள்ளார டாப்பிக்குள்ளார என்டர் ஆயிடுறேன். ஓகே, அது என்னென்னா, என்னோட சிசி அவள் வந்துட்டு எனக்கு ஒரு லிங்க் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தா. அந்த லிங்க்கில் என்னென்னா, நம்ம வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி ஒரு லிங்க், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சென்ட் பண்ணியிருந்தா. பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரீசன், நம்ம போடுற அந்த இன்புட்கான ரிசல்ட் கிடைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். அந்த ஒரு விஷயம் அவள் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் தென் செகண்ட் திங், என்னோடய ஃப்ரெண்ட் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது வந்துட்டு, அவள் படிச்சிருக்கிறது இன்ஜினியரிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்காக சர்ச் பண்ணிகிட்ருக்கேன்டி அப்படின்னு வந்துட்டு அவள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தா. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ ஏன்னா நம்ம எந்த கோர் சப்ஜெக்ட் இருக்கோ அந்த த்ரூ ஜாப் போகிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு தான் நமக்கு வந்துட்டு சேலரி பேக்கேஜ் வந்துட்டு ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அவள் சொன்னது. நான் என்னோட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜாபில் ஏறினது வந்துட்டு கிடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் லிமிட்டட்னு சொல்லிட்டு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி. அங்கே வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியராக நான் வந்துட்டு ஒரு 1 year ஒர்க் பண்ணியிருந்தேன் 2014ல். அப்போ எனக்கு ஒரு 12K இருந்துச்சு சேலரி. நான் ரிசைன் பண்ணுற டைமில் நல்லா ரொம்ப வஸ்டான சுச்சுவேஷனில் இருந்துட்டு நான் என்னையே என்கேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒரு டைமில் தான் வந்துட்டு எனக்கு இவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகினேன். தென் நான் ஒர்க் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். பட் எனக்கு சேலரி பேக்கேஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் 10 years பேக் என்ன சேலரியில் ரிசைன் பண்ணினோ அந்த சேலரியில் தான் நான் இங்கே ஒரு 8 months ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன யோசிச்சேன்னா, நான் சேலரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை. என்ன சம்மதிச்சுட்டு வந்துட்டு நான் என்கேஜ்ட் ஆகணும். எனக்கு அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படியாச்சும் நான் ஓவர் கம் பண்ணி என்னோட மைண்டு நான் நார்மல் எனக்கு நான் நார்மல் ஆகணும். ஸோ அந்த ஒரு திங் மட்டும்தான் நான் யோசித்தேன். ஸோ டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்னோட ஒரு சஜஷன் என்னென்னா, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு உங்களை நீங்கள் நார்மல் ஆக்கிறதுக்காக, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துருப்பீங்க, ஒரு 2 years 3 years ஆச்சு அட்லீஸ்ட் நீங்கள் பிரேக் எடுத்துட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதா இருக்கலாம். 80% ஆஃப் விமன் ஆஃப்டர் மேரேஜ் இதுதான் சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் ஒரு 3 years பிரேக் எடுத்ததுக்கப்புறமேட்டு தான் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண போகிறீங்க. அந்த டைமில் டிப்ரெஷன் ஸ்டேஜில் கூடி நீங்கள் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் அந்த டைமில் சேலரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. நீங்கள் அந்த டைமில் ஏதாச்சும் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒர்க்கில் இருங்க. ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த ஒர்க்கை பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு 6 months ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் நார்மலாக ஆகிடுவீங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் லைஃப்பில் ப்ரொஃபஷ்னலாக எந்த வே சூஸ் பண்ணலாங்கிறது நீங்கள் பொறுமையாக நிதானமாக யோசிச்சுட்டு ஒரு டிசிஷன் எடுங்க. ஃபஸ்ட்டு என்னோட ஒரு சஜஷன், தட் யோர் விஷ். அது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது. நான் இதில் சொல்கிற எல்லா விஷயமே வந்துட்டு கற்பனையில் சொல்கிற கதை கிடையாது. எல்லாமே ரியலாக என் லைஃப்பில் நடந்ததை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்டர்ஸ்டாண்ட் கைஸ்? இன்றைக்கி செல்ஃப் லவ் ஜேர்னியோட ஸ்டேஜ் 2 டாபிக்குள்ளார என்டர் ஆகிடலாம். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு நம்ம என்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஜாப் சர்ச் பண்ணணும். ஸோ இப்போது உங்களோட சுச்சுவேஷன், நீங்கள் இப்போ ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த ஜாப் நம்ம ஒரு போய்கிட்ருக்கோம், நம்மளுக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்துட்டு பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நியூ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. ஸோ அந்த ஜேர்னி நல்லா அழகான ஜேர்னியாக வந்துட்டு கொண்டு போங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி மேக்ஸிமம் யார்கிட்டையும் பேசாதீங்க. ஏன்னா நீங்களே அதை மறந்துட்டு புது விஷயத்தை பற்றி தேடி போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்பை வந்துட்டு ஒரு 1 or 2 months கிட்ட வந்துட்டு யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நான் போன அந்த ஒரு டைமில் என்னோட அந்த ஒரு செக்ஷனில் ஒரு 300 to 350 members இருப்பாங்க. ஆனால் நான் வந்துட்டு என்னோடய பர்சனல் விஷயத்த யாருக்குமே தெரியாதுன்னு வேணால் வச்சுக்கோங்களேன்.
நான் என்னோட எந்த விஷயத்தையுமே, ஏன்னா அவ்வளோ ரொம்ப பேடான சுச்சுவேஷனில் தான் நான் வந்துட்டு அந்த ஃபார்மில் போய் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். பட் நான் எப்பயுமே யோசிக்கிறது, நம்மளை வந்துட்டு ஒருத்தவங்க அனுதாபத்தில் வந்துட்டு நமக்கு ஒர்க் கொடுக்கக்கூடாது, நம்மளை பார்க்கக்கூடாதுங்கிறது நான் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஸோ அதனால நான் என்னோடய பாஸ்ட் லைஃப்பை வந்துட்டு நான் யார்கிட்டையுமே அங்கே ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லை என்னோடய செக்ஷனில். அதுக்கான ரீசன் வந்துட்டு ஒர்க் வேறு, பர்சனல் லைஃப் வேறு, அந்த மாதிரி பார்க்குற ஒரு பர்சன் தான். ஸோ என்னோடய பர்சனலான விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட பர்சனல் பாஸ்ட் லைஃப் விஷயத்த வந்துட்டு உங்களோட நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டக்குன்னு ஷேர் பண்ணிடாதீங்க. ஒரு 2-3 months எடுக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அவங்க ஜென்யூன் தான், உங்களுக்கு அவங்கக்கிட்ட அது சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா மட்டும் உங்களோட விஷயத்த மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த உங்களோட பாஸ்ட் லைஃப் விஷயத்த வந்துட்டு ஷேர் பண்ணாமல் புது புது விஷயத்த வந்துட்டு அங்கே கற்றுக்கோங்க. ரொம்ப ஒர்க்கில் டெடிக்கேட்டடாக இருங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்டேஜ் 1ஓட கொஞ்சம் டிப்ஸ். ஸ்டேஜ் 2 வந்துட்டு என்னன்னு சொல்ல போனால், நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு போயிடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமேட்டு உங்களோட ஃபேமிலி லைஃப்க்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிடுப்பாங்க. பட் காண்டாக்டில் இருப்பாங்க. எப்பயாச்சும் பர்த்டே விஷஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைமில் மட்டும் பேசுகிற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட உங்களோட ரிலேஷனை வந்துட்டு ரீபில்ட் பண்ணணும். ஸோ அதுதான் செல்ஃப் லவ் ஜேர்னியோட ஸ்டேஜ் 2ல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் உங்களோட ரிலேஷனை வந்துட்டு ரீபில்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நீங்கள் வீக்லி ட்வைஸ், ஏன்னா உங்களை மாதிரி தான் அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு அவங்களும் என்கேஜ்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம அடிக்கடி பேசுகிறத விட வீக்லி ட்வைஸ் ஆச்சு அவங்கக்கிட்ட பேசுங்க. அந்த மாதிரி பேசுகிறதுல உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிற விஷயம் எல்லாமே வந்துட்டு அந்த நீங்கள் எவ்வளோ தான் டாபிக் பேசினாலும் ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேயோ இல்லை காலேஜ் டேஸ்லையோ நடந்த விஷயத்தை பற்றி பேசுவீங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பிரைனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட வந்துட்டு என்ன சொல்கிறது, லவ் ஹார்மோன் வந்துட்டு உங்களோட டோபமைன் ஹார்மோன் வந்துட்டு இன்க்ரீஸ்ட் ஆகிறதுக்கு உள்ள சான்சஸ் இருக்குது. அதனால நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டேஜ் 2 வந்துட்டு உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ரிலேஷனை வந்துட்டு ரீபில்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதனால் உங்களோட டோபமைன் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டே பை டே உங்களோட எனர்ஜி லெவல் வந்துட்டு பூஸ்டப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் நான் ஸ்டேஜ் 2ல் வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம். நீங்கள் நினைக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஸோ இவ்வளோ நாள் காண்டாக்டில் இல்லாமல் டக்குன்னு பேசினா என்ன நினைப்பாங்கன்னு. அப்படிலாம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்டு அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக உங்களோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் பில்டப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எனிவே ஆல் தி பெஸ்ட். பை கைஸ்.